கன்னி ராசி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நன்மைகள், சில பிரச்சனைகள் என ஒரு கலவையான மாதமாக மே மாதம் இருக்கின்றது. ராசிநாதனின் பிரதான நண்பரான சுக்கிரன் மாதத்தின் 2வது பகுதியில் 9ஆம் வீட்டில் ஆட்சி என்னும் நிலையில் இருக்கப் போகின்றார். 11 தேதி வரை ராசிநாதன் புதன் 7லிருந்து ராசியை பார்த்து வலுப்படுத்துவதும் ஒரு நல்ல நிலை. அதனால் நல்ல வாய்ப்புகள், புதிய திருப்பு முறைகள் கண்டிப்பாக இந்த மாதம் இருக்கும். திருமணம் கைகூடுவதற்கும் இது நல்ல நேரம். பிரச்சனைகள் தீர்வதற்கு இது உகந்த நேரம். 15 தேதி வரை சூரியன் 8இல் ஆட்சியாக இருப்பதால் அரசு, தந்தை, மேலதிகாரி சார்ந்த விஷயங்களில் ஒரு பிரச்சனையான சூழல் நிலவும். 15 தேதிக்கு பிறகு அரசு, தந்தை, மேலதிகாரி சார்ந்த விஷயங்களில் சுமூகமான முன்னேற்றமான நிலையே இருக்கும். 11 தேதியிலிருந்து ராசிநாதன் 8இல் இருக்க போவதால் உங்களை இரிட்டேட் செய்யும் விதமான விஷயங்கள் நடப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. குரு 9ற்கு வந்துவிட்டாலும் மாதத்தின் பெரும் பகுதி அவர் அஸ்தங்கம் என்னும் நிலையில் இருக்க போகின்றார். அஸ்தங்கம் அப்படின்னா என்ன? சூரியனுக்கு மிக அருகில் ஒரு கிரகம் சென்று விடுவது, அதை அஸ்தங்கம், இங்கிலீஷ்ல கம்பஷன் அப்படின்னு சொல்றோம். அது பொதுவாக நல்லது இல்லை. எந்த கிரகமுமே அஸ்தங்கம் அடையக்கூடாது. இது ஒரு அடிப்படை விதி. அஸ்தங்கம் அடைந்தால் என்ன? அதாவது நெருப்புக்கு அருகில் போனால் என்ன? நெருப்பு நெருப்புக்கு அருகில் இருக்கும் விஷயத்தை எரித்துவிடும். அதை போல ஒரு கிரகத்தின் காரகத்துவங்கள் அஸ்தங்கம் எனும் நிலையில் எரிந்து போகும், அழிந்து விடும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதனால்தான் இது நல்லது இல்லை அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? குரு உங்களுடைய, அதாவது கன்னி ராசியினருக்கு 4 மற்றும் 7 குடையவர். அதை தாண்டி பணத்தை குறிக்கக்கூடிய கிரகமும் குரு. ஓகே, அத்தகைய குரு அஸ்தங்கம் ஆகின்றார். அதனால் கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை வரலாம். நீங்கள் எதிர்பார்த்த பணம் சற்றே தாமதமாக வரலாம். ஓகே, அதைவிட முக்கியமாக 9இல் இருக்கும் குருவால் நற்பலன்கள் கன்னி ராசியினருக்கு கண்டிப்பாக நடக்கப் போகின்றது. ஆனால் இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஏன்னா குரு அஸ்தங்கம் என்னும் நிலையில் இருக்கார்ல, குரு வலிமையற்று இருக்கார். ஓகே, ஆனால் அந்த அஸ்தங்கத்தால் சூரியன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கார். அதனால்தான் சொன்னேன், அரசு, தந்தை, மேலதிகாரி சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றமான சுமூகமான ஒரு நிலை இருக்கும். குரு சூரியனை சுபத்துவப்படுத்துறார். ஆனா குரு இங்க அடி வாங்கிடுறார். அதனால்தான் பண வரவு சற்றே தாமதமாகலாம் அப்படின்னு சொன்னேன். 9இல் இருக்கும் குருவால் ஏற்பட போகும் நல்ல விஷயங்கள் அடுத்த மாதம் முதலே நடக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் முழுவதுமே செவ்வாயும் ராகுவும் இணைந்து இருக்காங்க. பொதுவாகவே செவ்வாய் ராகு இணைவு நல்லது இல்லை. இது கன்னி ராசியினருக்கு மாத்திரமல்ல, அனைத்து ராசியினருக்குமே இது பொருந்தும். ஓகே, ஏன்னா செவ்வாய் ராகு இணைவு பொதுவாகவே விபத்துக்களை சில நிலைகளில் கொடுப்பார்கள். ஓகே, இங்கதான் உங்களோட சொந்த ஜாதகத்தின் வலிமை ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? இந்த செவ்வாய் ராகு இணைவு யாரு கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹெவி மிஷினரிஸ் ஹேண்டில் பண்றவங்க, நைட்ல வண்டி ஓட்டுறவங்க, ஃபயர், அதாவது தீ போன்ற விஷயங்களில் வேலை செய்பவர்கள், இவங்கெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அதாவது ரிஸ்க் எடுத்து வேலை செய்யக்கூடிய விஷயங்களில் ஈடுபடுபவர்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்பது நல்லது. சரிங்களா? எப்படி பார்த்தாலும் நன்மைகள் மற்றும் முன்னேற்றங்களுக்கான ஆரம்பங்கள், அடித்தளங்கள் இந்த மாதம் கண்டிப்பாக நடக்கும். 9இல் இருக்கும் குருவால் கண்டிப்பா அடுத்த மாதம் முதல் நல்ல பலன்கள் நடக்க ஆரம்பிக்கும். அதை நீங்க கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா 9இல் இருக்கும் குரு லக் ஃபேக்டர். ஓடி போனவனுக்கு 9இல் குரு அப்படின்னு சொல்றோம்ல, அதை இந்த மாதமே கொஞ்சம் உணர்வீங்க. ஓகே, அடுத்த மாதம் அதிகமா உணர்வீங்க. ஓகே, ஏன் அதிகமா உணர முடியலன்னா, குரு இந்த மாதம் அஸ்தங்கம் என்னும் நிலையில் இருக்க போகின்றார். சரிங்களா? நல்ல மாதம் தான். இனி வரும் காலம் உங்களுக்கு நல்ல அருமையான காலம் 9இல் இருக்கும் குருவால். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.